இருக்கும் பதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமைகளை, தொண்டர்களின் உரிமைகளை பாதுகாக்கின்ற இயக்கமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்கங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், உயர்மட்ட குழு இவர்களுடைய கூட்டத்தை கூட்ட இருக்கிறோம். கூடிய விரைவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர், நிர்வாகிகள் அனைவரும் கழகத்தினுடைய தொண்டர்களை கருத்துக்களை, எண்ணங்களை நாம் அடுத்து எடுத்து வைக்கின்ற அடிச்சுவடுகளை கேட்டறிந்து எங்களிடம் சொல்வதற்காக நாங்கள் பணித்திருக்கிறோம். அவைகளெல்லாம் கேட்டு அறிந்து உங்களுக்குத்தான் முதலில் சொல்லி எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அனைவரும் கழகத்தினுடைய நிர்வாகக்குழு கூடி முடிவெடுத்து எங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக எதிர்காலத்தில் நாம் மாற்ற வேண்டிய கடமை, அந்த கடமை தமிழக மக்களுடைய நலன். இந்த இயக்கத்தை இதைதான் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்களோ அந்த இயக்கத்தை மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்கள் இயக்கமாக மாற்றி தமிழகத்தில் 50 ஆண்டுகால அரசியல் வரலாற்றின் 30 ஆண்டு காலம் ஆள்கின்ற உரிமையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இருவரும் மாபெரும் தலைவர்கள் பெற்று தந்தார்களோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடு, கடமை, பொறுப்பு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய டி தினகரன் சார் நல்ல விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். அப்புறம் அவ்வளோதான். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் உங்களுடைய உள்ளங்களை ஒதுக்கின்ற அத்தனை கருத்துக்களுக்கும் நான் என்னுடைய மனதில் பதிவு வைத்துக் கொண்டிருக்கிறேன். உறுதியாக அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் நினைத்ததை நான் சொல்லவில்லை, உங்களுக்கும் வாய்ப்பு தந்து சொல்லி அதற்குரிய பதிலை உரிய நேரத்தில் சொல்லுவேன் என்பதை தெரிவித்துள்ளேன்.